உழைக்கும் மக்கள், பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை எல்லாம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டணியான அதிமுகவும் வெற்றி பெற்றலான்னு கணக்கு போடுறாங்க. அதாவது நேரடியாக தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. எஸ்ஐஆர் முறையை கைவிடணும் என்பதையும், வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக கழகம் வற்புறுத்தியிருக்கு. அதையும் மீறி முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல, மக்களோட நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நேற்று எஸ்ஐஆர் பற்றி தேர்தல் ஆணையம் அறிவித்த ஒரு மணி நேரத்தில் அறிவாலயத்தில் நம்முடைய தோழமை இயக்க தலைவர்கள் எல்லாம் அழைச்சி கலந்து ஆலோசித்து வருகிற நவம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போகிறோம். மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணிக்க எஸ்ஐஆர் செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும். உண்மையான வாக்காளர்கள் எல்லோரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும். அதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு.